ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு இன்ட்ரோவுமே கொடுத்துருந்தேன். நீதானே என் காதல். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சரை துரத்தி துரத்தி லவ் பண்ணுற ஒரு அழகான காதல் கதை. அதுவும் ஒரு உண்மையான காதல் கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரோவுமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கடா ஜெயாரை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி இருப்பீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒர்க்கு ப்ராஜெக்ட்டு வைவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன். கேட்டிருந்தீங்க ஜெயாருக்கு என்னாச்சு, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு, மற்றபடி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ நம்ம நீதானே என் காதல் அந்த கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு, ரிஷி அந்த மேமை எப்போ பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள அந்த காதல் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? என்னோட பேர் ரிஷி. நீங்கள் இப்போ என்னோட கதையைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு என்னோடய கிளாஸுக்கு ஒரு மேம் வந்திருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் கிளாஸ் எடுத்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு எனக்குள்ள. அதுவும் அவங்க அன்றைக்கி கிளாஸ் எடுக்கும்போது அந்த எலுமிச்சை பல கலரில் அந்த இடுப்பு இருக்கே, இடுப்பு அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்கள நினைக்கும் போது என்னோடய கண்ணுக்கு முன்னாடி வர்றது அந்த ஒரு சீனு தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. மறுபடியும் எப்படா அந்த மேமை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு காலேஜுமே முடிஞ்சுது. காலேஜ் முடிஞ்சதும் பஸ்ஸுக்கு போனால் எனக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சுகந்தா மேடம் அங்கே என்னோட பஸ்ஸில் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே மறுபடியும் பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்களும் என்னோட பஸ்ஸில் தான் வந்திருந்தாங்க. அவங்க ஸ்டாஃபுக்குன்னு சொல்லிட்டு சீட் இருக்கும், அங்கே அவங்க இருந்தாங்க. நான் என்னோட சீட்டில் இருந்து மேம் அப்படி சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு அந்த சுருட்ட முடி, அந்த காதோரத்தில் அந்த சுருட்ட முடி அப்படி காற்றடிக்கிற திசையை நோக்கி அப்படியே அசைஞ்சு ஆடிக்கிட்டே இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அப்படியே பின்னாடி இருந்து மேம் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த மேம் யாரையுமே கவனிக்கலை. பக்கத்தில் இருந்த அவங்க இன்னொரு ஸ்டாஃப் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. நான் அப்போவும் அந்த மேமை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிளாஸில் தான் நமக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கலன்னு நினச்சேன். பட் பஸ்ஸில் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இந்த கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் கூட கடவுளை திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு நன்றியுமே சொல்லிட்டு நான் அந்த மேம் அப்படி சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்புமே வந்துருச்சு. ஸோ நான் இறங்கி என்னோடய வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் பஸ்ஸில் தானே வந்தாகணும், நம்ம மறுபடியுமே பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் என்னோடய வீட்டுக்குமே போனேன். அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் இல்லாமல் சீக்கிரமாகவே எழுந்து குளித்து கிளம்பிட்டு பஸ்ஸு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் அம்மா கேட்குறாங்க, 8:30 பஸ்ஸுக்கு நீ எதுக்கு இப்போவுமே எந்திச்சு நிற்கிற? ஏன் ஒரு நாளும் அத்தனை டைம் எழுப்புனா கூட எழுந்துக்க மாட்டேன், இன்னைக்கு என்ன ஒரு அதிசயமாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்பி நிற்கிறிய அப்படின்னு என் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. ஏம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாதும்மா, நீ சும்மா கடை, எனக்கு இன்றைக்கி முன்னாடியே கிளாஸ் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நினச்ச மாதிரி பஸ்ஸும் வந்துச்சு. பஸ்ஸு எங்கே வந்துச்சு, அது ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு. பஸ்ஸு வந்ததும் நான் பஸ்ஸில் ஏறிட்டு எங்கே நம்ம மேம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கண் அப்படி மேமை தான் தேடிச்சு. பார்த்தேன், அவங்க க்ரீன் கலர் சாரியில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. பஸ்ஸில் ஏறினதும் 2 நிமிஷம் அப்படியே நின்று மேமை பார்த்துக்கிட்டே இருந்தேன். க்ரீன் கலர் சாரீ, எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் நேச்சுரல் பியூட்டியாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நெத்தியில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு மட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது. நெத்தி ஓரத்தில் இருக்கிற அந்த சுருட்ட முடி நம்ம என்ன தான் செஞ்சாலும் அது அப்படியே சுருண்டிக்கிட்டு போய் நிற்கும். அது ஒரு அழகு அவங்களுக்கு. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டா அந்த மாதிரி அப்படி ஒரு அழகாக இருந்தாங்க. க்ரீன் கலர் சாரீ, அவங்க அந்த எலுமிச்சை பழ கலர் நிறத்துக்கு அந்த சாரீ அப்படி செட்டாக இருந்துச்சு. நான் அசையாமல் 2 நிமிஷம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சீட்லேயுமே போய் இருந்துட்டு ரசிக்க ஆரம்பித்தேன். அவங்க பக்கத்தில் இருந்த அந்த ஸ்டாஃப் கிட்ட எப்படி பேசுகிறத அப்படி பின்னாடி இருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே அப்படி ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னவோ தெரியல, எப்பவும் கிளாஸுக்கு ரொம்ப நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஏறின உடனே இறங்குற மாதிரி இருந்துச்சு. சரி அவ்வளோதான், இனி சாயங்காலம் எப்போ வரும் அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு
நானுமே என்னோட கிளாஸுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அன்னைக்கு நமக்கு டெமோ கிளாஸ் எடுக்க வந்தாங்கல்ல, அந்த மேமும் என்னோட பஸ்ஸில தான் வர்றாங்க. என் ஊர் பஸ்ஸில தான் அவங்களும் வர்றாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க கிரீன் கலர் சாரீல வந்தாங்கடி. அதுவும் எவ்வளோ அழகா இருந்தாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு, உண்மையாடி? அவங்க உன் பஸ்ஸில தான் வந்தாங்களா? நீ உண்மையாவே ரொம்ப லக்கி தான் தெரியுமா? எங்களால தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. நான் உடனே திரும்பி பார்த்தேன். சரி, நீங்க எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க? அது என்னோட மேம். எனக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்கு. நீங்க யாருமே அவங்கள பார்க்கக்கூடாது சரியா? இந்த மாதிரிலாம் இன்னொரு டைம் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நானுமே சொன்னேன். அவங்க, எது உன் மேமா? ஏன்னா உனக்குன்னு எழுதி வச்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்க. யார் வேணாலும் பார்க்கலாம், சைட் அடிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல எனக்கு இன்னொரு பக்கம் கோவம். எங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். நான் தாண்டி பார்ப்பேன். நீங்கள்லாம் அதை பார்க்கக்கூடாது. அது என்னோட மேம். என் உரிமை, ஏதோ என் சொத்து அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டே இருந்தேன். நீங்க யாரும் பார்க்கக்கூடாது. நான் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதான் சின்ன பிள்ளைத்தனமா எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளாஸுமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ சடனா நான் ஜன்னல் பக்கமா திரும்பி பார்க்கவும், அங்க சுகந்தா மேடம் அப்படி அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்னோட கிளாஸை தாண்டி தான் அவங்க கிளாஸுக்கு போயாகணும். ஸோ அவங்க அப்படி போகும்போது அந்த நடந்து போகிற அழகு இருக்கே, நான் அப்படி 5 செகண்டு மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்க. அந்த பெர்ஃப்யூம் அப்படி மைல்டாக எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு அவங்க போனதுக்கப்புறமா அப்படியே 5 நிமிஷம் அந்த ஸ்மெல் இருந்தது. அதை அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நானும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு இன்னொரு ஐடியாவுமே தோணுச்சு. நம்ம மேம் பக்கத்து கிளாஸுக்கு தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அவங்களோட டைம் டேபிள், அவங்களோட ஷெட்யூல் டைம் தெரிஞ்சதுன்னா மேடம் எப்போ வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம மேடமை பார்க்கலாம். அப்படின்னா நம்ம அந்த ஷெட்யூலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சேன். பிரேக் டைம் எப்போ வரும், பக்கத்து கிளாஸில் போய் அந்த ஷெட்யூலை வாங்கிட்டு வந்துடணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த கிளாஸுமே முடிஞ்சுது. பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுது. அந்த சத்தம் கேட்கவும் தூரத்துல இருந்து அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு அப்படியே காற்றுல அப்படி என் மூக்கில் வந்து அப்படி நனைஞ்சுது. நான் அப்படி கண்ணை மூடி ஃபீல் பண்ணேன். கரெக்டாக என்னோட சுகந்தா மேடம் அப்படி நடந்து வந்தாங்க. அவங்க நடந்து வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பெர்ஃப்யூம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு மேடம் தான் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது. நான் மறுபடியும் அந்த 5 செகண்டு அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேம் அந்த காட்டன் சாரியில் அந்த முந்தானை அப்படி கீழே தொங்கி அப்படி அசைஞ்சு ஆடுற மாதிரி அந்த சின்ன இடுப்பு லைட்டாக அப்படி வெளியில் தெரிய, அவங்க தெரியக்கூடாதுன்னு பின் பண்ணியிருக்காங்களாம், அது வேற. ஸோ அப்படி லைட்டாக தெரிய அப்படி அழகாக அப்படி நடந்து போனாங்க. தேவதைகள்லாம் அப்படி காற்றுல மிதப்பாங்க இல்லையா? நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் அப்பந்தான் பார்த்தேன். அப்படி காற்றுல அப்படி மிதக்கிற மாதிரி அப்படி அழகாக அப்படி நடந்து போனாங்க. என்ன அழகுடா! இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு அழகை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம என்ன நெனச்சிருந்தோம். பக்கத்து கிளாஸ்ல போய் அந்த ஷெட்யூலை நம்ம ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு, உடனே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். வாங்கடி, மேம் பக்கத்து கிளாஸுக்கு தான் வர்றாங்க. ஸோ நம்ம அந்த ஷெட்யூலை கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிட்டுக்கிட்டு போனேன் பக்கத்து கிளாஸுக்கு. அங்கே இருந்த பசங்க கிட்ட, இந்த சுகன் மேம் உங்களுக்கு என்ன பீரியடுக்கெல்லாம் வருவாங்க, எந்த டைமுக்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியணும், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கேங்காக போய் கேட்டோம். அந்த பசங்க கேட்டாங்க, நாங்கள் எதுக்காக உனக்கு சொல்லணும், அவங்க எங்க மேம், அவங்க எப்போ வர்றாங்க போகிறாங்கன்னு உங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நான் அதெல்லாம் முடியாது, இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நாங்கள் ஒரு ரவுடி கேங்காட்டம் போய் நின்று கேட்டோம், எங்கள் மேமை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க அது அப்படின்னு அந்த பசங்க பதிலுக்கு எங்ககிட்ட ரவுடிசம் பண்ணாங்க. எனக்கு இப்போ தெரியணும் அவங்க எப்போ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த ஷெட்யூலையுமே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. நம்ம பார்த்துடலாம் எப்படியும் பஸ்ஸில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிளாஸை கிராஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஷெட்யூலை வாங்கி நான் அப்படி என்னோடய நோட்டில் எழுதிக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க, எனக்கும் கொஞ்சம் காமெடி, நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல, எனக்கும் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்னாடியே சொன்னது தான்,
அந்த மேம நான் மட்டும் தான் பார்ப்பேன். நீங்க யாரும் பார்க்கக்கூடாது. இந்த ஷெட்யூலெல்லாம் நான் யாருக்கு தரமாட்டேன். அது எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு, நான் அத என்னோட நோட்டு புக்லயுமே அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டேன். அதையும் தெரியாம எடுத்து பார்த்தேன். இனி அடுத்த டைம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பீரியடு அவங்களோட கிளாஸ் தான் இருந்துச்சு. சரி ஓகே. இன்னுமே டைம் இருக்கு. லஞ்ச் பிரேக் வரைக்கும் எப்படி வெயிட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன். என்னோட கிளாஸுக்கு நான் தான் லீடர். ஸோ எனக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஒர்க் இருக்கும். கிளாஸுக்கு சாக் பீஸ் எடுத்து வைக்கிறது, அட்டெண்டன்ஸ் நோட் எடுத்து வைக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும். நானும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூமுக்குமே போனேன். அங்கே போய் பார்த்தா மேம் மற்ற ஸ்டாஃப் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. என்னால் அவங்கக்கிட்ட பேச முடியலை. ஸோ பார்த்துட்டு நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். எதுவுமே பேச முடியாமல் திரும்பி வந்துட்டேன். எனக்கு இன்னுமே ஆசை பார்க்கணும், பேசணும், பழகணும், எப்படியாச்சும் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. பட்டு முடியலை. எனக்கு எப்படி பேசுறது? மேம் ஃப்ரீயாக இருந்தால் தானே பேச முடியும். என்னால் முடியலை. ஸோ கிளாஸுக்குமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் எப்போ மேம் வருவாங்க, இந்த பக்கம் கிராஸ் பண்ணுவாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு முடிஞ்சதும் மேம் அப்படியே நடந்து வந்தாங்க. அப்போவும் அவங்க வரும்போது கரெக்டாக அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படியே அடிச்சுது. அப்போவும் அப்படியே அழகா மெதுவாக அப்படி தேவதைகள்லாம் அப்படி காற்றுல நடக்கிற மாதிரி அப்படி நடந்து வந்தாங்க. அந்த ஜன்னல்ல இருந்து பார்க்குற அந்த ஒரு சீன் மட்டும் தான் இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணி பார்க்குறோம். அதுவே அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த மேமை. அவங்க எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. மேம் இல்லை, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியலை. அந்த தலை இருக்கு, இங்கிட்டும் அசையாது, அங்கிட்டும் அசையாது. அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படி போயிட்டுருப்பாங்க. அந்த ஒரு 5 செகண்ட் மட்டும் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே. ஏதாவது ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ண மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். மறுபடி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பாரு மேம் அதுக்குள்ளே போயிட்டாங்க. எனக்கு இன்னுமே பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் உடனே ஃப்ரெண்ட்ஸு என்னது மேம் வந்தாங்களா, இந்த பக்கமா, நீ ஏண்டி சொல்லவே இல்லை, நாங்களும் பார்த்துருப்போம்ல அப்படின்னாங்க. நான் மறுபடியும் கோவப்பட்டேன். நான் உங்கள்கிட்ட என்ன தாண்டி சொன்னேன், அது என்னோட மேம், நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லவும், நாங்கள் அப்படித்தான் பார்ப்போம் அப்படின்னு அவங்களுமே சொன்னாங்க. எனக்கு கோவம்தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, எதுவும் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ கிளாஸ் முடியும், எப்போ பஸ்ஸில் போவோம், மேடமை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். எப்பண்டா மறுபடி காலேஜ் முடியும், அந்த பெல் சத்தம் கேட்கும். அந்த பெல் சத்தத்துக்காக வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். பெல் சத்தம் கேட்டுச்சு. ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு பஸ்ஸுக்குமே போனேன். மேம் இன்னும் வரலை. நம்ம தான் கொஞ்சம் அவசர கொடுக்கே ஆயிட்டு கொஞ்சம் முந்திரி கொட்டையாக முன்னாடி வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மேமும் வந்தாங்க. அவ்வளோ அழகாக நடந்து அந்த பஸ்ஸில் ஏறி அப்போவும் எங்கேயுமே பார்க்கல. நேராக ஸ்டாஃபு சீட்டில் போயிட்டு இருந்து அந்த கூட இருந்த ஸ்டாஃப் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு சரியான கோவம். நான் மேம் நீ கூப்பிட்டானே, அவங்க கண்டுக்காமே போயிட்டாங்க. பக்கத்தில் அந்த ஸ்டாஃப் இருக்கிறதுனால தான் அவங்க நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வேற யாரையுமே பார்க்கறதில்ல அப்படின்ட்டு எனக்கு சரியான கோவமாக இருந்துருச்சு. அன்னையிலேருந்து என்னோட ஃபஸ்ட்டு எனிமியே அந்த கூட இருக்கிற அந்த ஸ்டாஃப் தான். நோட் பண்ணேன். இவங்களை என்ன பண்ணலாம், இவங்க இருக்கிறதுனால தான் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியான கோவமாக இருந்துச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் அப்படியே மேமை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க அப்படி அழகா பேசிக்கிட்டே இருக்கிறது, அந்த காற்றுல ஆடி அசைகிற அந்த சுருள் முடி, அது எல்லாத்தையுமே அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வழக்கம் போல் பஸ்ஸில் பார்க்குற அந்த கொஞ்ச நேரம் மட்டும் நான் அப்படியே மேம் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய கிளாஸுக்குமே வந்தேன். என்னோடய கிளாஸுக்கு வந்ததும் வேலையாக என்னோடய நோட் புக் எடுத்து பக்கத்து கிளாஸோட ஷெட்யூலை தான் போய் பார்த்தேன். மேம் எப்பெல்லாம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்பெல்லாம் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நோட் புக்கையுமே எடுத்து பார்த்தேன். ஃபஸ்ட் அவரே பக்கத்து கிளாஸ் தான் இருந்தது. ஸோ நான் மேமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மேம் அப்படி வரவும் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படி அழகாக வீசுச்சு. அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேம் தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் கொஞ்சமே லைட்டாக அப்படி
டச்சப் பண்ணிவிட்டு அப்படி மேமை பார்க்குறதுக்காக ரெடி ஆகியிருந்தேன். அவங்களும் கரெக்டாக வந்தாங்க. நான் இங்கே ஜன்னலுக்கு வெளியில் ஜன்னலுக்குள்ளே இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்படி வரவும் நான் உடனே சொன்னேன், மேடம் குட் மார்னிங் மேம், உங்கள் சாரி இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொன்னேன். மேம் உடனே அப்படி என்னை திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி நடந்து போயிட்டாங்க. அந்த ஸ்டாஃப்னாலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல, அப்படி ஸ்ட்ரிக்டாக ஒரு பார்வை மட்டும் அப்படி பார்த்துட்டு அப்படி நடந்து போயிட்டாங்க. அந்த ஒரு பார்வை, அந்த கண் இருக்கே, அந்த கண் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த லுக்கு, அப்படி நம்மளை பார்க்குற அந்த லுக்கு இருக்கே, அதுவுமே அவ்வளோ அழகாக இருந்தது. மறுபடி எப்பண்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படி அந்த ஒரு 5 செகண்ட் பார்வை அது மட்டும் எனக்கு போதாது. ஸோ மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன். அங்கே போனால் அங்கே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். மேம் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கூட ரொம்ப அழகாக ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். மேடம் சிரிக்கிறத நான் அப்போ தான் பார்க்குறேன். அவங்க அப்படி சிரிக்கும்போது அவங்க கன்னத்தில் ஒரு சின்ன அழகான குழி விழுந்தது. அந்த அழகு இருக்கே, அந்த அழகு அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த சிரிக்கும்போது குழி விழுவும்ல, அது ஒரு தனி அழகு தான். நான் இதுவரைக்கும் யாருக்குமே அப்படி பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் மேம் சிரிக்கும்போது அந்த கன்னத்தில் குழி விழுது, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறதே மறந்து அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். பல்ல காமிச்சிக்கிட்டே இருந்தேன். மேம் அப்போ தான் சடனாக ஏன் பக்கம் திரும்பி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த புருவத்தை அப்படி கொஞ்சம் உயர்த்தி கேட்டாங்க. நான் இல்லையே, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். எனக்கு அவங்க சிரிப்பு, அந்த கன்னத்து குழியை என்னால் மறக்கவே முடியல. அது என்னோடய கண்ணுக்குள்ளே அப்படி நின்றுச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குமே வந்தது. லஞ்ச் பிரேக்குமே முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு எங்களுக்கு லேப் செக்ஷன் இருந்தது. எங்களுக்கு எப்போவுமே வாரத்தில் 2 நாள் லேப் இருக்கும். ஸோ லேப் செக்ஷனுக்காக நாங்கள் எல்லாருமே கிளாஸுக்குமே வந்தோம். அன்னைக்கு பார்த்தா எனக்கு அன்னைக்கு அடுத்த ஒரு சர்ப்ரைஸு. ஏன்னா லேபுக்கு வந்தது சுகந்தா மேம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது இந்த மேமா, ஏன் நமக்கு முன்னாடி யாருமே சொல்லவே இல்லையே, மேம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு. அண்ணா ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான். மேம் என் பக்கத்தில் அப்படி வந்து நின்னாங்க. நான் அன்னைக்கு தான் மேமை முழுசாக பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்துருக்கேன், பட் அந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் பார்த்ததில்ல. மேம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஒரு ஸ்டாஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்லாம் அதுக்கு மேம் தான். அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட்டு. ஒரு அழகான காட்டன் சாரி கட்டியிருந்தாங்க. அவங்களோட அந்த கண்ணு புருவம் இருக்கு, அது வில்லம்பு மாதிரி அழகா அப்படி வளைஞ்சிருந்தது. அந்த 2 புருவத்துக்கும் இடையில ஒரு சின்ன கருப்பு பொட்டு. எந்த ஒரு மேக்கப்பும் கிடையாது, நேச்சுரல் பியூட்டி தான் மேம் எப்போவுமே. அவ்வளோ அழகா இருந்தாங்க. ஆனால் எப்பவும் பார்க்குற அந்த சின்ன இடுப்பு அன்னைக்கு பார்க்க முடியல. அது ஒன்று தான் மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஓவர் கோட் போட்டிருந்தாங்க. மேம் ஃப்ரெஷர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கோட்டு கொடுக்கல. இப்போ அதுவுமே ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேம் அந்த கோட்டை போடவும் என்னால் அந்த இடுப்பை வந்து பார்க்க முடியலை. அது எனக்கு அன்னைக்கு சின்ன வருத்தமாக இருந்தது. அப்போ தான் என்னோட 2வது எனிமியுமே அந்த கோர்ட்டு தான். மேம் அது எதையுமே கவனிக்கல. நம்ம தானே மேம் எப்போவுமே வழக்கம் போல் சைட் அடிச்சுட்டு இருப்போம். நான் பார்த்தேன் அப்போவும் பக்கத்தில். மேம் நம்ம மட்டும்தான் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆணி அப்படி வாயை பொளந்து பார்த்துட்ருக்குறாங்க. நானும் அவன் பெஞ்சை பின்னாடி பிடிச்சி தட்டுனேன். ஏய் நான் தாண்டி பார்ப்பேன், நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்காதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பெஞ்சை பிடிச்சி தட்டுறேன். அது அவங்க காதலே கேட்கல. எல்லாம் அந்த வாயில் ஈ போனால் கூட தெரியாத மாதிரி அப்படி ஆணி பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இவங்களை என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க போலயே, என்ன பண்ண அப்படின்ட்டு நானுமே மேமை கவனிக்க ஆரம்பித்தேன். மேம் வந்த உடனே ரொம்ப சின்சியர் இல்லை, கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சு மேம் எனக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்க அப்படி கிளாஸ் எடுக்கும்போது அந்த விரலை நீட்டி நீட்டி அப்படி அழகாக பேசி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நான் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி எப்படி அசையுது, எப்படி எப்படி அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அப்படி அழகாக அப்படி ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க விரலை ஆட்டி ஆட்டி பேசுகிறதுக்கு கூட அது ஒரு அழகு தான். அவங்க அந்த விரலில் ஒரு சின்ன ரிங்கு போட்டிருப்பாங்க, அது இன்னுமே ஒரு பேரழகு. அது தெரியல, அவங்க போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன அசசரிஸ் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணேன். எனக்கு அப்போ அந்த ஒரு செகண்ட் எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த ஒரு மூவியில் ஜோதிகா டீச்சராக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் இருக்கும்.
அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அன்னைக்கு வரைக்கும் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, நான் எப்போ என்னோட சுகன் மேம பார்த்தேனோ, அதுக்கப்புறம் அந்த சாங் அவங்களுக்கு தான் கண்டிப்பா சூட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன சாங்கு? அந்த லிரிக்கு எக்ஸாக்ட்டா என்ன லிரிக்கு தெரியுமா? மரகத சோம்பல் முறிப்பாலே புல்வெளி போல சிரிப்பாலே விரல்களை ஆட்டி ஆட்டி பேசும்போதிலே காற்றிலும் வீணை உண்டு என்று தோன்றுமே. அவள் கன்னத்தின் குழியில் அழகழகாய் சிறு செடிகளும் நடலாம் விதவிதமாய். ஏதோ ஏதோ தனித்துவம் அவளிடம் ததும்பிடும் ததும்பிடும். ஒரு ஊரில் அழகே அழகாய் ஒருத்தி இருந்தாளே. அந்த ஒரு சாங் தான். ஒரு ஊர்ல அழகே அழகுன்னு ஒருத்தி இருந்தாங்க. அந்த ஒருத்தி என்னோட சுகன் மேம் தான். என்னோட மேம் தான் அப்படின்ட்டு நான் அப்படி வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். மேம் சின்சியரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஃபர்ஸ்ட்டில் நான் இருந்து அப்படியே ஆணி வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கேன். மேம் கரெக்டாக என்ன பார்த்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன ஒர்க்கு கொடுத்தேன்? கிராஃப்ட் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் பண்ணலை? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு என்னைய பயங்கரமா புடிச்சு திட்டி விட்டாங்க. எதுக்காக நீ படிக்க வந்த? எதுக்காக இப்ப கிளாஸுக்கு வந்த? நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இதுக்கு தான் நீ கிளாஸுக்கு வந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா திட்டினாங்க. எனக்கு அவங்க திட்டினது கூட பெருசா தெரியல. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அப்படி திமிரா அப்படி நிக்கிறத பார்த்ததும் மேம்க்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு. நீ என்னோட கிளாஸை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துட்ருப்பேன். என்னோட கிளாஸை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன சொல்ல தெரியல. ஸோ நானுமே என்னோட கிளாஸை விட்டு வெளியில போய் நின்னேன். எவ்வளோ ஆசையா இந்த கிளாஸுக்கு மேம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா இருந்தேன். ஆனால் இப்போ என்னை கிளாஸை விட்டு வெளியில போய் சொல்லி நிற்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த கஷ்டத்தில் எனக்கு ரொம்ப கண்ணே கலங்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸுக்கு வெளியில நின்று நான் அப்படி அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு என்ன அதை சொல்றதுன்னு தெரியல. கிளாஸை விட்டு வெளியில தான் போக சொன்னாங்க. ஆனால் என்னால் என் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அப்படி ஒரு அழுகிறேன். நானும் கண்ணை தொடச்சி பார்க்குறேன். இல்லை அழுகாதன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணவும் என்னால் முடியலை. பயங்கரமாக அழுகிறேன். அப்படி ஒரு அழுகை நான் வெளியில நின்று அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ அந்த பக்கமாக வந்து ஹெச்ஓடி சார் என்னைய பார்த்துட்டாங்க. என்னைய பார்த்ததும் கேட்டாரு, எதுக்காக நீ இப்போ இங்கே வெளியில் நிற்கிற? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஏன்னா என்னோட ஹெச்ஓடி சார் இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் இந்த காலேஜுக்குமே வந்தேன். நான் ஒரு நல்ல ஒரு படிக்கிற பொண்ணு, கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு நான் தான். ஸோ நான் அப்படி வெளியில் நிற்கவும் சார் வந்து என்கிட்ட கேட்டார், நீ எதுக்காக அழுகிற? என்ன ஆச்சு? இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறது? நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.